ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நியூ ப்ராட்வே லிட்ரேச்சர் ரீடர் கிளாஸ் 7ல் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் பேர் தெல்மா ரே. இந்த டாப்பிக்கை எழுதினது திஷா காய்னர். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் see about the author. So she is Tisha. Tisha Coiner is an American writer. Thelma Ray appears in a fine collection of text, A Cup of Comfort for Friends, which celebrates the joy of friendship. ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் ரைட்டர். இந்த தெல்மா ரே அப்படின்ற டாபிக் வந்துட்டு இந்த நாவல் எதில் டெக்ஸ்ட் இருந்ததுன்னா, அ கப் ஆஃப் கம்ஃபர்ட் ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு நாவலில் இருந்த ஒரு டாபிக் தான் இது. இதோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, இட் செலிப்ரேட்ஸ் த ஜாய் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்கிற நட்பை பற்றி, அதோட ப்ரெஷியஸ்னஸை பற்றி சொல்கிறது தான் இந்த டாபிக். ஓகே, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? நவ் வி ஆர் கெட்டிங் இன் டு த டாபிக். ஃப்ரெண்ட்ஷிப்னா ஒரு பாய் இல்லை ரெண்டு கேர்ள் அவங்களுக்குள்ளே இருக்கிறது, இல்லை கிளாஸ்மேட்ஸ் காலேஜ்மேட்குள்ளே இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஷிப்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இல்லை, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்குள்ளாரையும் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த லெசனோட மெயின் கான்செப்ட். லெட்ஸ் கெட் இன் டு த டாபிக். Thomas Jefferson, former American president, said, "Friendship is precious not only in the shade but in the sunshine of life." If you stop and think, you will realize that having true friends is indeed a blessing. Think about your parents. Can your mother or father also be your best friend? Yeah, even I'm asking you the same question. Can your mother or father also be your best friend? Yes, it can be. அப்படின்றதுக்கான ப்ரூஃப் தான் இந்த லெசன். ஸோ இங்கே நம்ம ரெண்டு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் பார்க்க போகிறோம். ஒன் இஸ் தெல்மா ரே அண்ட் அதர் ஒன் இஸ் திஷா காய்னர். ஓகே, ஸோ திஷா காய்னர் ஷீ ரீகால்ஸ் த மெமரி ஆஃப் அ மதர் தெல்மா ரே. அதாவது நம்ம ஆத்தர் திஷா காய்னரோட அம்மா தான் தெல்மா ரே. இவங்களுக்குள்ளே இருந்த இந்த பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப், அவங்களுக்குள்ளே இருந்த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் தான் நம்ம லெசனாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, so story goes like, Thelma caught my attention with a wave of her arm from the beach just below me. Blue jeans rolled up to her knees. She sat with her bare toes digging into the farm sand as she worked. அதாவது நம்ம ஸ்டோரி எங்கே நடக்குது அப்படின்னா, ஒரு பீச்சில் இருக்குது. ஸோ இவங்க திஷா அங்கே போகும்போதே தெல்மா ஆல்ரெடி ஷி வாஸ் வெயிட்டிங் தேர். அங்கே இருந்த கடலுக்கு அந்த மணலில் உட்காந்துருக்காங்க. ஷி வாஸ் வியரிங் அ ப்ளூ ஜீன். வெறும் காலில், அதாவது பேர் ஃபுட் அப்படின்னா வெறும் கால்னு அர்த்தம். மணலில் அப்படியே காலை விட்டு விளையாடிட்டு அவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க. கர்லி ஹேர் வேவிங் ஃபாலன் விக்டம் டு த கோஸ்டல் விண்ட். அதாவது அங்கே இருக்கிற அந்த காற்று, குளிர்ந்த காற்று வந்து அவங்களோட முடியெல்லாம் அப்படியே பறக்க அடிக்குதான். வைப்ட் அக்ராஸ் அ ஃபேஸ், அதாவது முகத்துல எல்லாம் அந்த முடி பறந்து விழுகுது. At 36 years old, she looked as much a teenager as I did. அப்போ தெல்மாவோட ஏஜ் வந்து இங்கே 36 இயர்ஸ். இவங்க வந்து டீனேஜர், அதாவது அவங்க பொண்ணு வந்து டீனேஜர், மேபி அரவுண்ட் 18-19 இருந்திருக்கலாம். அவங்கள மாதிரி இவங்களும் ரொம்ப யங்காக இருந்தாங்களாம் அவங்க அம்மாவும். அண்ட் ஈவன் வித் 18-year ஏஜ் டிஃப்ரென்ஸ் த சேம். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இவங்க வந்து திஷாக்கு 18 இயர்ஸ், அவங்க அம்மாவுக்கு வந்து 36 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அஸ். ஷீ ஹேட் லாங் பீன் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ திஷாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இங்கே அவங்க யாரை சொல்கிறாங்கன்னா, அவங்களோட அம்மா தெல்மா ரேவை. Waving again, the tablet fell from her lap as she motioned me to join her. டேப்லெட், அதாவது டேப்லெட்னா உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், டேப் இல்லையா? ஸோ அவங்க மடியில் இருந்த டேப்லெட் அப்படியே மணலில் கீழே விழுகுது. அவங்க பொண்ணு அங்கே கூட போகிறாங்க. ரெண்டு பேர் சேர்ந்து என்ன கான்வர்ஸ் பண்ணாங்க, என்ன நடந்ததுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். A strange way to spend an afternoon for some for us. It had become almost a tradition. அதாவது ட்ரெடிஷன் இங்கே எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இப்போ பிஸி ஸ்கெட்யூலில் ரெண்டு பேர் மீட் பண்ணி பேசுகிறதே வந்துட்டு இப்போ ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை இல்லையா? ஸோ நீங்களும் பிஸியாக இருப்பீங்க, நானும் பிஸியாக இருப்பேன். அந்த மாதிரி டைமில் இவங்க மீட் பண்ணுறதே வந்து எப்போவாது தான். அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் ஒரு ஆஃப்டர்நூனில் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. Thelma and I shared a love for writing and Simpson Beach was an inspirational place to work. இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளே இருக்கிற காமன் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, they both love to write. நிறைய எழுதறக்கு பிடிக்கும். இன்னொன்று சிம்சன் பீச்சை பிடிக்கும். அதாவது இப்போ இருக்கிற பீச், இவங்க உட்காந்துருக்காங்களே அந்த பீச், இது வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனல் பிளேஸாக இருந்தது. அதாவது தட் வாஸ் த பிளேஸ் தே கோ ரெகுலர்லி. அதை தான் இங்கே சொல்ல வராங்க. We would each bring our tablets and find a comfortable seat.
Then, sitting apart to avoid the temptation to chat instead of write, we worked separately yet in unison as the waves crashed and the seagulls sang around us. ஸோ இவங்க காமனாக எப்போவுமே சிம்சன் பீச்சுக்கு போவாங்க. அவங்களோட டேப்லெட் அங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு அவங்க பேசுகிறது மட்டும் இல்லாமல் தே வில் ஸ்டார்ட் டு ரைட், நிறைய எழுதுவாங்க. ரெண்டு பேர்த்துக்கும் இது காமனாக பிடிச்ச விஷயம். ஸோ யூனிசன் நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒர்க்கிங் டுகெதர். இவங்க வேலை பண்ணும்போது அந்த இடத்துல அந்த சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, த வேவ்ஸ் கிராஷ்ட், அலைகள் வந்து அங்கே இருக்கிற சின்ன சின்ன பாறையெல்லாம் வந்து இடிச்சுட்டு போகும். த சீகல்ஸ் சாங் அரவுண்ட் அஸ். சீகல்னால் இங்கே சீ பேர்ட்ஸை சொல்கிறாங்க. அதெல்லாம் சிப் பண்ணிவிட்டு நாய்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கும். ஆஃப் ஷோர் இன் த சீ a large wolf-shaped rock washed over the scene. Wise old Timmins, Thelma called him. இதெல்லாம் நடக்கும்போது கடற்கரை ஓரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உல்ஃப் ஷேப்பில் வந்து ஒரு ராக், ஒரு பெரிய கல் இருக்கும், பாறை மாதிரி. அதை பார்க்கும்போது தெல்மா அடிக்கடி சொல்லுவாங்களாம் வாய்ஸ் ஓல்டு டிமென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். I climbed down from the ledge 10 feet up the base of the sandstone cliff where I had been nestled with my tablet. Work time was obviously over. Now it was time to play. ஸோ ஒன்ஸ் அவங்க ரெண்டு பேர் விளையாடி முடித்தது, அதாவது ஒர்க் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அங்கே ஒரு பெரிய லெட்ஜ் இருக்கும். லெட்ஜ் அப்படின்னா அது வந்து ஒரு செங்குத்தான ஒரு பாறை மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு இவங்க ஏறி மேலே போயிட்டு அங்கே உட்காந்து விளையாடுவாங்களாம். நெஸ்டில்ட் அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு அவங்களோட ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நவ் தே வில் ஸ்டார்ட் டு டிஸ்கஸ் அண்ட் நவ் தே வில் ஸ்டார்ட் டு ப்ளே. I joined Thelma in the warm sand. Our tablets were soon forgotten as we ran along the water's edge, splashing in the waves. Like two kids, we threw pieces of driftwood into the surf and waited for them to come back. இவங்க என்ன விளையாடுவாங்க அப்படின்னா, மேலே போய் உட்காந்துட்டு அந்த கடல் அலை அப்படியே வரது, அந்த கல்லில் இடிச்சிட்டு பாறையில் இடிச்சிட்டு திருப்பி போகிறது பார்ப்பாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற சின்ன சின்ன மரக்கட்டைகள், மர துண்டு எல்லாம் எடுத்துகிட்டு அதை தான் வந்து ட்ரிஃப்ட்னு சொல்கிறாங்க. ட்ரிஃப்ட் வுட்னா ஸ்மால் பீஸ் ஆஃப் வுட்னு அர்த்தம். அதெல்லாத்தையும் தூக்கி கடலில் அந்த தண்ணியில் தூக்கி போடுவாங்க. ஸோ அலைகள் பின்னாடி போயிட்டு முன்னாடி வரும்போது அந்த வுட் பீஸ் எல்லாம் பக்கத்தில் வரது பார்க்குறது இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா. ரெண்டு பேரும் குழந்தைங்க மாதிரி அதை வந்து விளையாடிட்டு இருப்பாங்களாம். Then we headed off to visit the tide pools located at the edge of the rock cliffs on the south side of the beach. Thelma loved to gently poke the tiny sea anemones. Sea anemones அப்படின்னா சின்ன சின்ன sea creaturesங்க அது. அதாவது ராக்ஸ் மேலே அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கும், ஃப்ளார்ஸ் மாதிரியே இருக்கும். அதை வந்து குத்தி குத்தி விளையாடுறதுக்கு வந்து தெல்மாக்கு ரொம்ப பிடிக்குங்களாம். I seldom dared touch them, but it was fun to watch them suck their long sticky tentacles into a soft wad of color attached to a rock. ஸோ இவங்களுக்கு அது பிடிக்காது, பட் அவங்க அம்மாவுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அங்கே வந்து இன்னும் என்னென்ன இருக்குன்னா, சம்டைம்ஸ் வி ஆல்சோ ஃபவுண்ட் ஸ்டார் ஃபிஷ் அண்ட் டைனி கிராப்ஸ். குட்டி குட்டி நண்டு, ஸ்டார் ஃபிஷ் அதெல்லாம் வந்து அந்த கல்லோரத்தில் எல்லாம் அங்கே இருக்குமா. which we would hold for a moment before releasing them to return to their pool. ஸோ கையில் எடுத்து வச்சுட்டு அது கொஞ்சம் நேரம் கையில் வச்சுட்டு அப்புறம் அப்படியே விட்டுருவாங்களாம். அந்த தண்ணி, அந்த குட்டியாக அந்த இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி அந்த பூல்குள்ளே விட்டுருவாங்களாம். Every visit to Simpson Beach was full of new discoveries and it was always an afternoon well spent. ஸோ அடிக்கடி இவங்க சிம்சன் பீச்சில் போயிட்டு இந்த மாதிரி புதுசாக ஏதாவது பார்ப்பாங்க. இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் டைம். அங்கே ஸ்பெண்ட் பண்ணுறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு ஆஃப்டர்நூனும் அங்கே போய் ஸ்பெண்ட் பண்ணும்போது இவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. There were also many nights that we sat up until dawn just talking. ஸோ ஆஃப்டர்நூன் டைம் மட்டும் இல்லை, டான் அப்படின்னா மாலை பொழுதுன்னு அர்த்தம். அதாவது அந்த சன்செட் ஆகிற டைம் வரைக்கும் கூட அங்கே உட்காந்து ரெண்டு பேரும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்களாம், அம்மாவும் பொண்ணும். இட் வாஸ் நோ வண்டர் வி வேர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதனாலேயே வந்துட்டு, அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் சேர்ந்தால் டைம் போகிறதே தெரியலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் இங்கே இவங்க மீன் பண்ணியிருக்காங்க. We had so much in common and affinity for, அதாவது இவங்களுக்குள்ள நிறைய விஷயம், காமனான விஷயம் இருந்திருக்கு. என்னென்ன அப்படின்னா, சைனீஸ் ஃபுட் ரெண்டு பேத்துக்கும் பிடிக்கும். நெக்ஸ்ட் சாஃப்ட் மியூசிக், த ஆரிகன் கோஸ்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் ரைட்டிங். ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப காமனாக பிடிச்சது எழுதுறது. சம்டைம்ஸ் டியூரிங் அவர் லாங் டாக்ஸ் தெல்மா வுட் கெட் ஃபிலாசபிக்கல் அண்ட் ஆஃபர் அட்வைஸ் அபவுட் லைஃப். அம்மான்றனால அடிக்கடி வந்துட்டு சின்ன சின்ன அட்வைஸ் கூட லைஃப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. She taught me that every now and then grown-ups do say things worth listening to. ஸோ ஃபிலாசபிக்கல் அப்படின்னா சீரியஸான விஷயத்த ரொம்ப காமாக சொல்லுவாங்க அட்வைஸாக. ஸோ அந்த மாதிரி என்னென்ன விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றது நம்ம பார்க்கலாம். இட்ஸ் பெட்டர் டு ஹாவ் இட் அண்ட் நாட் நீட் இட் தேன் டு நீட் இட் அண்ட் நாட் டு ஹாவ் இட், ஷி ஆஃபன் செட்.
அவங்க அம்மா அடிக்கடி சொல்கிற விஷயம், அதாவது இங்கே அம்மா இல்லை, அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உனக்கு தேவைன்னா இந்த அட்வைஸ் எடுத்துக்கோ, வேண்டானா விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். இட் வாஸ் ஜஸ்ட் ஒன் ஆஃப் கவுண்ட்லெஸ் axioms she was found of. ஐ டோன்ட் நோ வெதர் ஷி மேட் த லிட்டில் ஃப்ரேசஸ். அதாவது ஆக்சியம்ஸ் நீங்கள் எதை சொல்கிறாங்கன்னா, ரூல்ஸ் மோஸ்ட் பீப்புள் பிலீவ் டு பி ட்ரூ. சில நிறைய விஷயங்கள் ரூல்ஸாக நம்ம லைஃப்பில் இருக்குது இல்லையா, அதை பற்றி கூட அவங்க அம்மா சொல்லுவாங்களாம். I don't know whether she made the little phrases up or if she read them somewhere. But even today, they echo through my mind at just the right moments. அதாவது அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இது சொன்னாங்களா, இல்லை எங்கேயாவது எழுதியிருந்ததை பார்த்து படித்து சொன்னாங்களான்னு தெரியல. அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து இப்போவும் என் லைஃப்பில் அது எக்கோ, அதாவது திருப்பி அதெல்லாம் எனக்கு கேட்குது. அதாவது சில இன்சிடென்ட்ஸ் நடக்கும்போது, ஐயோ அன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட் இப்படி சொன்னாங்களே அப்படின்ற ஒரு தாட் வரும் இல்லையா, அதை தான் வந்து இங்கே திஷா மீன் பண்ணுறாங்க. When I was old enough to get to know boys, she told me there are two things to remember when searching for that soulmate. ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம ஆத்தர் வந்து கரெக்ட் டீனேஜில் இருக்காங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நமக்கான லைஃப் பார்ட்னர், அதாவது சோல்மேட் அப்படின்னா லைஃப் பார்ட்னர், அந்த மாதிரி பாய்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 things இவங்க சொல்லியிருக்காங்க. யார்? தெல்மா ரே. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். The first one was, to truly judge a man's character, watch him around. முதல்ல ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னா அவங்கள பாருங்கள். Watch him around children and dogs. If he takes the time to show them affection, he will do the same for you. அதாவது ஒரு பையன் ஒரு குழந்தைங்க மேலேயோ இல்லை நாய்கள் மேலேயோ ரொம்ப அன்பாக பாசமாக இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க லைஃப் பார்ட்னர் மேலேயும் ரொம்ப அஃபெக்ஷனாக இருப்பாங்க. இட் சீம்ட் சில்லி பேக் தென், பட் இட் ஆல்சோ மேட் சென்ஸ். ஸோ அப்பா அம்மா சொல்லும் போது, என்னடா இது, குழந்தைங்க மேலேயும் நாய் மேலேயும் பாசமாக இருக்கவன் நம்ம மேலே பாசமாக இருக்கானா எப்படி அப்படின்னு ஒரு சில்லியாக இருந்தது. ஆனால் அது கூட அர்த்தமானதுன்னு எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அப்படின்னு திஷா சொல்கிறாங்க, நினச்சி பார்க்குறாங்க. செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஷி செட் யூ வில் நெவர் ஃபைண்ட் அ பர்ஃபெக்ட் மேன், ஸோ ஃபைண்ட் ஒன் வித் ஃபால்ஸ் யூ கேன் டீல் வித். தட்ஸ் ட்ரூ. யாருனாலையும் பர்ஃபெக்டாக 100% பர்ஃபெக்டாக சர்வைவ் பண்ண முடியாது. கண்டிப்பாக எல்லாத்துக்குள்ளாரையும் ஒரு சின்ன சின்ன குறை இருக்கும். அந்த குறைய இருக்கிற ஆளை பார்த்து அதை உன்னால் டீல் பண்ண முடியுமா, அவங்களோட உன்னால் கோப்பப் பண்ணி வாழ முடியுமா அப்படின்றத பார்த்து பழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ wondered at the time if she ever thought about looking for a soulmate years before she had lost her husband of 10 years in a logging accident. She had been single ever since. இவ்வளோ இதாக சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி தான் இவங்க கூட இவங்க சோல்மேட்டை கண்டுபிடிச்சிருப்பாங்க போல இருக்குது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஹஸ்பண்ட் வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு திஷா நினச்சி பார்க்குறாங்க. ஐ ஃபைனலி met the right person at age 25 and I got married. அதாவது இங்கே த ரைட் ஏஜில் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 18 இயர்ஸில் அவங்க அம்மா சொன்ன அட்வைஸ், 25 இயர்ஸில் இவங்களுக்கான ரைட் பர்சனை இவங்களே மீட் பண்ணி கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. Though the time that Thelma and I spent together lessened, we always take clothes. ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இவங்க ஃப்ரெண்ட் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே வந்து தான். Early in my marriage, I had a daughter and Thelma was with us in the delivery room. ஸோ இப்போ திஷா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட் கூடயே இருந்திருக்காங்க. I named her Tessa Ray, கிவிங் அர் தெல்மாஸ் மிடில் நேம். அதாவது தெல்மா ரேயோட மிடில் நேம் வந்துட்டு ரே, அந்த இதை வந்துட்டு இவங்க பொண்ணுக்கு தெசா ரே அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஐ வில் நெவர் ஃபர்கெட் தெல்மாஸ் பீமிங் ஃபேஸ். இந்த பேர் வைக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது தான். பீமிங் ஃபேஸ்னால் ஸ்மைலிங் ஃபேஸாக இருந்திருக்கு. ஆஸ் ஷீ ரிப்பீட்டட் த பேபிஸ் நேம் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். அதாவது நம்ம பேரை வந்து வச்சா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், அந்த மாதிரி என் பேர் நீ வச்சுருக்க, என் பேர் தெல்மாரே, இந்த குழந்தை பேர் தெசாரே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்களாம். Things got harder after that. My husband accepted a job 3 hours away and we had to move. ஸோ இந்த மாதிரி ஹாப்பியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு பிரேக் அவங்களுக்குள்ளே வருது. என்ன அப்படின்னா, திஷா காய்னரோட ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஒரு 3 hours ட்ராவல் பண்ணுற ஒரு பக்கத்து ஊரில் ஒரு வேலை கிடச்சிருக்கு. அண்ட் he also accepted to join there. Thelma's health had been poor for a while and I worried about her daily. But we faithfully stayed in touch. வயசாக எல்லாத்துக்குமே உடம்பு சரியாமல் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி தெல்மா ரேக்கு அவங்களோட உடம்பு சுகம் எல்லாமே இருந்திருக்கு. ஸோ இதை நினச்சி திஷா ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. பட் அடிக்கடி கால் பண்ணி பேசுகிறது, மீட் பண்ணுறதுன்னு ஒரு டச்லேயும் இருந்திருக்காங்க.
I tried to coax her into moving closer, but she resisted. Then one day she called me at work from the hospital. ஸோ அடிக்கடி அவங்க கிட்ட பேசுறது போகிறது அந்த மாதிரி இருக்கும்போது க்ளோஸ் ஆகும் போதெல்லாம் அவங்க கொஞ்சம் தள்ளியே இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு தெல்மா கிட்ட இருந்து திஷாவுக்கு ஒரு கால் வந்திருக்கு ஃப்ரம் ஹாஸ்பிட்டல். சாரி, அவங்க கால் பண்ணல, ஒரு கால் வந்திருக்கு. இட் வாஸ் கேன்சர் டெர்மினல் because they hadn't caught it in time. The phone nearly dropped to the bakery floor as I fumbled in shock to keep it to my ear. Those words thundering through my head. I'm on my way, I heard myself whisper. ஸோ இவங்களுக்கு வந்த காலில் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இட் வாஸ் கேன்சர். அதாவது தெல்மாக்கு வந்துட்டு கேன்சர் டெர்மினல் அப்படின்னா இட்ஸ் த லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ காப்பாற்றுறது, உயிர் பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு மீன் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயத்த கேட்ட உடனே இவங்க ஒரு பேக்கரியில் இருந்திருக்காங்க. அப்படியே இவங்கனால அது டைஜஸ்டே பண்ணிக்க முடியல, தாங்கிக்க முடியல. ஐ ஃபம்பிள்ட் அப்படின்னா டிஃபிகல்ட் டு ஸ்பீக். அவங்க பேசுகிறதுக்கு திருப்பி பதில் கூட இவங்கனால பேச முடியல. ரொம்ப மெதுவாக, விஸ்பர்னால் ரொம்ப அப்படியே மெதுவாக, ஓகே ஐ எம் ஆன் மை வே, நாங்கள் வரேன் அப்படின்றது மட்டும் திஷா சொல்லியிருக்காங்க. கேன் யூ பிரிங் சம் ஆஃப் தோஸ் லெமன் ஃபில்ட் டோனட்ஸ், ஷி ஆன்சர்ட். Picturing her dancing blue eyes pleading, I almost smiled. ஸோ வரும்போது எனக்கு பிடிச்ச லெமன் ஃபில்டு டோனட்ஸ் கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த டைமில் அவங்களுக்கு அவங்களோட கண்கள் ஞாபகம் வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் அப்படியே சிரிச்சிட்டு, ஐஸ் ப்ளீடிங் அப்படின்னா என்னென்னா இமோஷனில் கண் கலங்கி அழுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிருக்காங்க. The hospital was quiet when I arrived that evening, but Thelma's room was full of beeps, buzzes and strange faces. ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகும்போது எல்லாம் கப்சுப்னு அமைதியாக இருக்காங்க, யாரையுமே காணோம். தெல்மாவோட ரூம் கிட்ட போகும்போது ஒரே சத்தம், சிரிப்பு சத்தம், நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஐ புட் ஆன் அ பிரேவ் ஃபேஸ் ஆஸ் ஐ வாக்ட் இன் டு அ ரூம். அதாவது எனக்கு புட் ஆன் அ பிரேவ் ஃபேஸ்னால் எனக்கு நானே தைரியம் வர வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நினச்சிட்டு அவங்க ரூம்குள்ளே போனேன். தேர் வாஸ் தெல்மா அர் யூஷுவல் வைப்ரண்ட். அதாவது தெல்மா அப்படின்னாவே வைப்ரண்ட் அப்படின்னா ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அவங்கக்கிட்ட. ஸோ அதே மாதிரி தான் அங்கே எல்லாருமே இருந்தாங்க. அவங்களோட பாசிட்டிவ் வைப்ஸ் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அங்கே இருந்திருக்காங்க. வைப்ரண்ட் செல்ஃப் சிட்டிங் ஐ இன் த பெட் அண்ட் டீசிங் த நர்சஸ். ஸோ அவங்க தெல்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் அங்கே இருக்கிற நர்சஸ் எல்லாம் டீஸ் பண்ணிவிட்டு, சிரிச்சிட்டு, விளையாடிட்டு, எல்லாம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். நெக்ஸ்ட் திங் ஐ நியூ ஷி வாஸ் லெக்சரிங் மீ அபவுட் கீப்பிங் பாசிட்டிவ். நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்தது அவங்களுக்கு திஷாக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா, நீ எப்படி பாசிட்டிவாக இருக்கணும்னு. அதுதான் த கேன்சர் ட்ராவல்ட் குயிக்லி ஃப்ரம் அர் லிம்ஃப் நாட்ஸ் டு அ போன்ஸ் அண்ட் தென் இன் டு த பிரெயின். ஸோ அந்த லிம்ஃப் நாட்ஸ் அப்படின்றது த்ரோட் கேன்சர், தொண்டையிலிருந்து அப்படியே பிரெயின் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிருந்தது. ஐ ஹெல்ட் அர் ஹேண்ட் டெய்லி வாட்சிங் அர் ஃபேட் ஸ்லோலி. அதாவது கூடயே இருந்திருக்காங்க, தினமும் கைப்பிடிச்சி ஆறுதல் சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் நாளுக்கு நாள் அவங்களோட உடல்நிலை ரொம்ப மோசமாகவே இருந்திருக்கு. மை பிரில்லியன்ட் ஆர்டிகுலேட் தெல்மா குட் பேர்லி ஸ்பீக். ஸோ அவ்வளோ ஜாலியாக அவங்கள சுற்றி இருந்தவங்களெல்லாம் அப்படி சிரிக்கி வச்சுட்டு இருந்த தெல்மாக்கு நாளாக ஆக அவங்களோட ஸ்பீச், பேசுகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே கம்மியாயிட்டே இருந்ததுங்களாம். ஸோ டியூரிங் அவர் லாஸ்ட் விசிட் ஷி couldn't say much, but I know I saw a smile when I sat Tesare on my friend's tummy in the hospital bed. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் லெசனோட லாஸ்ட்க்கும் வந்துட்டோம், ஸ்டோரியோட லாஸ்ட்க்கும் வந்துட்டோம். ஸோ லாஸ்ட்டாக அவங்க போகும்போது அப்போ இவங்களோட பொண்ணு கூட்டிகிட்டு போயிருக்காங்க தெசாரேவை, அவங்க மடியில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அவங்களால பேச முடியல. தெல்மா வீக்லி லிஃப்டட் போத் த ஹேண்ட்ஸ் டு பிளே பேட்டி கேக். பேட்டி கேக்னா கையெல்லாம் இப்படி தட்டி தட்டி விளையாடுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி அந்த குட்டி குழந்தைகிட்ட ஒன் லாஸ்ட் டைமில் அவங்க விளையாடி இருக்காங்க. தென் ஐ ரீடோல்ட் ஓல்ட் ஸ்டோரிஸ் ஆஃப் சிம்சன் பீச் டு ஐஸ் ஸோ ப்ளூ அண்ட் நவ் ஸோ ஹாலோ. ஸோ அவங்க அப்போ பளிச்சுன்னு பிரகாசமாக இருந்த அந்த கண்களுக்கு அவங்க அந்த பழைய கதைகளை எல்லாம் ஞாபகப்படுத்தியிருக்காங்க. சிம்சன் பீச்சுக்கு போனது, அவங்க 2 பேரும் விளையாண்டது, ஸ்டார் ஃபிஷ்ஷு, அப்புறம் அங்கே இருந்த குட்டி குட்டி கிராப்ஸ் எல்லாம் பிடிச்சி விட்டது, ட்ரிஃப்ட்டை தூக்கி போட்டது, அந்த மாதிரி அவங்களோட பாஸ்ட் மெமரிஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. நவ் வி கேம் டு த லாஸ்ட் பேராகிராஃப் ஆஃப் த லெசன். நவ் ஐ எம்ப்ராஸ் தோஸ் மெமரிஸ். ஐ பாஸ் த ஸ்டோரிஸ் அலாங் வித் த வேர்ட்ஸ் ஆஃப் விஸ்டம். மை ஃப்ரெண்ட்ஸ் லெகசி. இதுதான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் லெகசி அப்படின்னு நீங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களோட சொத்து. லெகசினா எங்கள் ப்ராப்பர்ட்டியை மீன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட சொத்து அப்படின்னு டு தெசா அண்ட் பிரதர்ஸ்க்கு நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். ஐ ஆல்சோ ட்ரை டு ரைட் ரெகுலர்லி அண்ட் டு ஈட் சைனீஸ் ஃபுட் அண்ட் விசிட் த ஆரிகன் கோஸ்ட் ஆஸ் ஆஃபன் ஆஸ் ஐ கேன்.
You see, Thelma was extra special. Not only was she my best friend, but she was also my mom. அதாவது திஷா காய்னரோட அம்மா தான் தெல்மா ரே. அவங்க இல்லாததுக்கு அப்புறமும் கூட அவங்களோட ஞாபகமாக நான் நிறைய எழுதிட்டே இருந்தேன். அவங்களுக்கு பிடிச்ச சைனீஸ் ஃபுட்டை நான் சாப்பிட்டேன். அவங்களுக்கு மட்டும் இல்லை, இது காமனாக 2 பேத்துக்கும் பிடிக்கும். காமனாக பிடிச்சிருந்த நிறைய விஷயத்த நான் திருப்பி செஞ்சுட்டே இருந்தேன். இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அம்மா, அதாவது தெல்மாவும் ஷி வாஸ் ஆல்சோ வெரி ஸ்பெஷல் கேரக்டர் இன் மை லைஃப். அவங்க என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, அவங்க என்னோட பெஸ்ட் மாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹியர் வி கேம் டு த எண்ட் ஆஃப் த லெசன். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது 2 பசங்க 2 பொண்ணுங்க இல்லை ஸ்கூல் மேட் காலேஜ் மேட் அப்படி தான் இருக்கணும்னு இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது நம்ம வீட்டில் இருக்கிற நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் கூட நம்ம மெயின்டைன் பண்ணலாம். ஈவன் வி கேன் ஹாவ் ஃப்ரெண்ட்ஷிப் வித் அ பிரதர், சிஸ்டர், மதர், ஃபாதர் எல்லாத்துக்கிட்டையுமே. பி ஓப்பன், பி ஃப்ராங்க் அண்ட் பி காம். என்ஜாய் யோர் டே. தேங்க்யூ. So stay tuned for more lessons. So do subscribe to Let's Learn English.